ஸோ காய்ஸ் முடியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து கட் பண்ணிப்போம். முட்டை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நைட்டு தேவையான தக்காளி வெங்காயம் பூண்டுலாம் அரிஞ்சாச்சு. அரிஞ்சிட்டு அவ்வளோதான் வணக்கிடுவோம். இதை கூட்டாட்டை வணக்கியாச்சு. அவ்வளோதான், எண்ணெய் விட்டு கறியை போட்டு வணக்குவோம். வணக்கிட்டு இந்த உப்பு லைட்டாக போட்டுப்போம். உப்பு போட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் இப்படி சாப்பிட்றது ரொம்ப விரும்புவேன், செம்மையாக இருக்கும். உப்பு போட்டு அப்படியே பெரட்டி வணக்கி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நல்லா சாப்பிட்ணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா தூங்கணும். ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி கறி முடிஞ்சால் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிடுவோம் நாங்களாம். ரொம்ப நல்லது. ஸோ கறி குழம்பு களி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? கறி கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டு களி கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டு கறியை அந்த களியில் வச்சு குழம்பு அது மேலே அப்படியே முழுகடிச்சு அப்படியே லைட்டாக எடுத்து நாக்கு மேலே வச்சு பொறுமையாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அப்பா செம்மையாக இருக்குடா சாமி. இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரன்னு நினச்சிக்கோண்டா சாமி. ட்ரை த ஃபுட் யுவர் ஹோம். தேங்க்யூ.